அருமையான மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். களத்திரக்காரகன், சந்தோஷக்காரகன், பொழுதுபோக்குக்காரகன் சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மீனத்துக்கு வந்தடைந்து உச்சம் பெறுறாரு. இந்த உச்சத்தால் மகர ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும்னு சொன்னால் பல நன்மைகள். அதாவது இந்த வருஷத்தில் 4 மாதம் இருக்க போகிறாரு மீனத்தில். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. அதாவது எந்த கிரகம் உச்சம் அடைகிறதோ அந்த கிரகம் சில பேருக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். ஏன்னா உச்சமடைந்த கிரகத்தோட வேலையே அதான். ஒருத்தர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கார் அப்படின்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் அவங்களுக்கு எவ்வளோ பவர், அந்த அளவுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு பவர் வரப்போகுது. அது மட்டும் இல்லை, சுக்கிர பகவான் ராகுவோடு சேர்றாரு. ராகு ஒரு யோகக்காரகன், பிரம்மாண்டத்துக்கு அதிபதி. இந்த பிரம்மாண்டத்துக்கு அதிபதி யோகக்காரகனோடு இந்த சந்தோஷக்காரகன் சேரும்போது மகர ராசிக்கு கொஞ்சம் நெஞ்ச நன்மைகள் இல்லை, முயற்சி பண்ணால் எல்லாமே வெற்றி தான். பயங்கரமான ஒரு முன்னேற்றம் அருமையாக சேரும். ஏன்னா ஜோதிட விதியே அதான். சந்தோஷக்காரகனும் யோகக்காரகனும் ஒன்றா சேரும்போது சந்தோஷம் தான் அதிகமாக இருக்கும். அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில், வாழ்க்கையில் எங்கெங்கே பிரச்சனை இருந்ததோ அங்கெல்லாம் சந்தோஷம் ஏற்பட போகுது. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் குரு பகவானின் உள்ள ராகுவோட இணையிறது மட்டும் இல்லை, பயணம் செய்ய போகிறாரு. இதில் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா? இந்த குரு பகவான் எங்கே இருக்காரு? ரிஷப ராசியிலே இருக்காரு. அதாவது சுக்கிரனோட இடத்துல இருக்காரு. அதே மாதிரி இந்த சுக்கிரன் எங்கே இருக்கார்? குரு பகவானின் மீன ராசியில் இருக்காரு. அப்போ மகர ராசிக்கு பரிவர்த்தனை யோகம் கிடைக்க போகுது. அதாவது இவரோட இடத்துல அவர் இருக்காரு, அவரோட இடத்துல இவர் இருக்காரு. இது மாதிரி ஒரு 2 கிரகங்கள் அவங்கவுங்க இடத்துல மாறி இருந்தா பரிவர்த்தனை யோகம், குருவுக்கும் சுக்கிரனுக்கும் பரிவர்த்தனை யோகம் உண்டாகுது. அப்போ பரிவர்த்தனை யோகமும் இருக்கு. அப்போ சுக்கிர பகவான் உச்சமாகவும் இருக்காரு. அப்போ இரட்டிப்பு பலாபலங்களை பெற போறீங்க மகர ராசிக்காரங்க. ஆனால் சில ராசிக்கு பார்த்தீங்கன்னா மாலவி யோகம்னு ஒன்று இருக்கு. ஏன்னா உச்சமடைந்த சுக்கிர பகவான் 1, 4, 7, 10 ஆகிய இடங்களை இருக்க சொல்ல மாலவிய யோகம். ஏற்கனவே ஒரு 2025 மகர ராசிக்கு அதிர்ஷ்ட வாசல். இப்போ சுக்கிரனும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போறாரு. ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் பண்ண போறீங்க. நீங்கள் கேட்பீங்க, மகரத்துக்கு 3ஆம் வீடு சுக்கிரன், அது எப்படி பலன் தரும்? 3ஆம் இடம்னா உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது அப்படிலாம் கிடையாது. மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு யோக கிரகம்னா சுக்கிரன் மட்டும்தான். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மகர ராசிக்கு நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன வயசுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த 2025 எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு மகர ராசிக்கு தொடர்ந்து வீடியோ வரும். உங்கள் மகர ராசி நண்பர்களுக்கு 2 பேருக்கு 3 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த 5 மற்றும் 10க்கு அதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடத்துல உச்சமடையும் போது உங்கள் ராசிநாதனோட சனியோட கன்ஜெக்ஷன் ஆகிறாரு. அதாவது தொடர்பு. அப்போ சனியும் சுக்கிரனும் ஒரு தொடர்பில் இருக்கிறாங்க. ராகு ஆல்ரெடி அங்கே தான் இருக்குது. சுக்கிரனோட தொடர்பு அடைகிறாரு, புதன் தொடர்பு அடைகிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு அதிக நன்மை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ மகர ராசிக்காரங்க என்ன எதிர்பார்க்கலாம்னா, சுக்கிரம் உச்சமாக இருக்குது, ஓகே, அப்போ என்ன நன்மைன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்ன தான் நடக்கும், என்ன தான் கிடைக்கும்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, அதாவது மகரத்துக்கு அவர் 5 and 10, 5னா என்ன, 10னா என்ன, 2ஆக பிரிச்சிடலாம். 5 உங்களுடைய அறிவு, 10 உங்களோட தொழில். அப்போ சுக்கிரன் உச்சம் அடைந்தார்னா அப்போ முதல்ல தொழில், உங்கள் வேலையில், உங்கள் பொருளாதாரத்தில் என்னென்ன பின்னடைவுகள் இருந்ததோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான நேரம் இது. அப்போ பிளானை கரெக்டாக போடுவார். இதுதான் நம்ம பண்ணணும், இதுதான் நம்மளுக்கு நடக்க போகுது, இப்படி தான் நம்ம திட்டமும் இட போகிறோம், இந்த வருஷத்தில் இந்த லெவலுக்கு இவ்வளோ ரீச் ஆகணும், இப்படி கணக்கு போடுங்க. இதெல்லாம் ஒரு உச்சமாக இருக்க சொல்ல பண்ணக்கூடிய டீல். ஆனால் இப்போதைக்கு சந்தோஷமாக தான் இருப்பீங்க மகர ராசிக்காரங்க. ஏன்னா சனீஸ்வரன் உழைப்பின் காரகன், உங்களுடைய ராசிநாதன். சில குழப்பங்கள் இருந்தாலும், உடல் நலத்தில் கொஞ்சம் குறைபாடுகள் இருந்தாலும் அதெல்லாம் மருத்துவ செலவை வச்சு சரி பண்ணிட்டீங்க. இப்போ சுக்கிர பகவான் எங்கே வர போகிறான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துக்கு வராரு. 3ஆம் இடத்துல ஆல்ரெடி அவர் உச்சம் அடைகிறாரு. ஆல்ரெடி அங்கே ராகு பகவான் இருக்காரு. அப்போ 2 பேரும் சேர்ந்து சில முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு. என்ன முன்னேற்றம்னா உழைப்பு. ஏன்னா சனீஸ்வர பகவான் உழைப்பு, ராகு பகவான் யோகக்காரகன், பிரம்மாண்டத்துக்கு அதிபதி. அப்போ சுக்கிர பகவான் பொழுதுபோக்குக்காரகன், சந்தோஷக்காரகன். கடுமையாக உழைச்சிங்க, முயற்சிகளோடு உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உண்டு. கண்டிப்பாக ஒரு உச்சத்தை தொடுவீங்க. அப்போ முயற்சிகளை நீங்கள் விடாமல் போங்க, கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. ஏன்னா 3ஆம் இடம்ன்றது தன்னம்பிக்கை. இப்படி தான் தைரியம் வேற, வீரியம் வேற. ரொம்ப அற்புதமான ஸ்தானம். ராகு உயர்வை கொடுத்துட்ருக்காரு. அங்கேருந்து கூட இருக்கிற உடன்பிறப்புகளால் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படலாம். ஆனால் பிரிவினையும் இருந்தது. சில பேர் பிரிஞ்சிட்டீங்க. பிரிஞ்சாலும் குடும்பத்தில் சில குழப்பங்கள் இருக்கும், ஆனால் சந்தோஷம் இருக்கும். ஆனால் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இந்த வேலையை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு செய்வீங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பீங்க. அதனாலே உங்களுக்கு சில உயர்வுகள் ஏற்படும். ஆட்டோமேட்டிக்காக வேறு கிடைக்கும், கவலையே படாதீங்க. இந்த மகர ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. இந்த காலகட்டம் அவங்களுக்கு அற்புதமாக இருக்கும். இந்த நிலையில் பிரம்மாண்டமான ராகுவோட இணைந்து
சகாயஸ்தானத்தில் சுக்கிர பகவான் அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் குறையும். வெளிநாட்டு பயணங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். அதன் மூலயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் பல திருப்பங்கள் உண்டாகும். குருவோட இடத்துல சுக்கிரனும் சுக்கிரனோட இடத்துல குருவும் இருக்கிறதுனால பரிவர்த்தனை யோகம் உண்டு. அமோகமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு அதிபதியும் இவர் தான். அந்த இடத்துல உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதாவது நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் திறமை என்ன, உங்கள் அறிவு என்ன, உங்கள் ஆற்றல் என்ன, உங்கள் விவேகம் என்ன, உங்களுடைய யுக்தி என்ன, உங்களுடைய தந்திரம் என்ன, உங்களுடைய தனி தகுதிகள் என்ன, இதெல்லாம் கடகடன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ நிறைய பேருக்கு உங்களை பற்றி தெரிஞ்சதுன்னா உங்களை எல்லாரும் தேடி வரதானே செய்வாங்க. நீங்கள் வேணும்னு நினைப்பாங்க. உங்களுடைய வேலை பிடிக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற திறமைகளை பயன்படுத்திப்பாங்க. அதுக்கு பணத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்தாகணும். உங்ககிட்ட ஒரு பிஸ்னஸ் இருக்குது, உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குனாவே பணம் சேர தான் செய்யும். இதுதான் சுக்கிரன் பகவான் கொடுக்குற வாய்ப்பு. மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு வாகனம் வேணும்னா கூட, ஒரு இடமாற்றம் வேணும், ஒரு ஊர் மாற்றம் வேணும், இதுக்கும் ஒரு அதிர்ஷ்டத்தை அது கொடுக்கும். சுக்கிரன் 3 இல்லையா, அற்புதமான ஒரு வழியை காமிக்கும். 3ஆம் இடம்ன்றது ஒரு அற்புதமான ஒரு தைரியத்தை கொடுக்கும். இதுவும் அந்த சுக்கிரன் உங்களுக்கு தரும். அதோட பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு வாய்ப்பை, ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தை சுக்கிர பகவான் கொடுப்பார். ஒரு மணியோ, ஒரு லக்கையோ, ஒரு சப்போர்ட்டையோ கண்டிப்பாக முயற்சி செய்தால் உங்கள் கண் முன்னே நிறுத்தும். நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட் 100% கேரண்டி. ஒரு நேரத்தில் சனி உச்சமடையும், புதன் உச்சமடையும், செவ்வாய் உச்சமடையும், குரு பகவான் உச்சமடைவார். உச்சம்னா என்னென்னா மேக்சிமம் அந்த 9 பிளானட்ஸில் ஒருத்தர் பவர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதுதான் உச்சம். அதாவது உச்சம்னா உயர்ந்த நிலை. ஒரு தொழில் செய்கிறீங்க, அதில் உச்சத்தை அடைவீங்க. ஒரு அரசியல் நடத்துகிறீங்கன்னா, ஒரு அரசியல்வாதியாக இருக்கீங்கன்னா அதில் உச்சத்தை தொடுவீங்க. ஒரு விளையாட்டு வீரராக இருக்கீங்கன்னா அதில் உச்சத்தை அடைவீங்க. ஒரு வியாபாரியாக இருக்கீங்கன்னா அதில் உச்சத்தை அடைவீங்க. ஒரு மாணவர்களாக இருக்கீங்கன்னா அதில் டாப் கிளாஸாக அடிப்பீங்க. உச்சம்னா சுக்கிர பகவான் ஒரு பாசிட்டிவ் பிளானட். அது யாரோட சேர்றாரு, எப்படி சேர்றாரு, யாரோட கன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காரு, அதுக்கு ஏற்ற நன்மைகளும் மாறும். சுக்கிரன் காதல், திருமண வாழ்க்கை, ரிலேஷன்ஷிப். சுக்கிரன்னா லக்ஸுரி லைஃப், ஆடம்பர வாழ்க்கை, மெயினாக கார். அடுத்தது சுக்கிரன் ஒரு பங்களா டைப்பான ஒரு வீடு, ஒரு காஸ்ட்லியான ஐட்டம்லாம் எல்லாமே சுக்கிரன் தான். தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆபரணம் சம்மந்தப்பட்டது, ஆடை ஆபரணங்கள், ஒரு நல்ல உணவு, ருசியான உணவு. ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடுவீங்க, 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடுவீங்க. அதே மாதிரி சுக்கிரன் கலைத்துறையில் முக்கிய பங்கு வகிப்பார். அதே மாதிரி சினிமா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மெயினான பிளானட் சுக்கிரன். ஏன்னா சுக்கிர பகவான் தான் பொழுதுபோக்கு அம்சத்தை நிறைந்து கொடுக்கக்கூடியவர். ஆடல் பாடல்லாம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும், ஸ்போர்ட்ஸ்னால் அதுக்கும் சுக்கிரன் வருவார். இந்த முறை ஒரு முக்கியமாக 4 மாதங்கள், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, பல கிரகங்களோட தொடர்புலையும் இருப்பார். அதுக்கேற்ற பலன்களையும் மகர ராசிக்கு கொடுப்பாரு. உச்சம் அடைகிறது, வக்ரம் அடைகிறது, அப்புறம் ஒரு பரிமாற்றம் ஏற்படுறது, இதுக்கெல்லாம் ஒரு ரிசல்ட் இருக்குல்ல. அந்த ரிசல்ட்டுக்கு எல்லாமே பலன்கள் உண்டு. ஆனால் மகர ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத ஒரு சுப செலவுகளும் ஏற்படும். அதாவது வெளிநாட்டு பயணங்கள் ஏற்பட சொல்ல அது சுப செலவில் வரும். தனவரவு தாராளமாக கிடைக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் மூலமாக பிரம்மாண்டமான வெற்றி அடைவீங்க. ஒரு உயர்வையும் பெறுவீங்க. திடீர்னு ஒரு பதவி கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கொடுத்த வாக்குறுதிகளை ஓரளவுக்கு காப்பாற்றி மகிழ்வீர்கள். குடும்பத்துக்கு தேவையான வேலைகளை நீங்கள் அற்புதமாக செய்வீங்க. உங்களுடைய அறிவுத்திறன் மூலமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் வெற்றி அடைவீங்க. சில பேருக்கு புதுசாக வேலை கிடைக்கும். தொழில் வியாபாரமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வருமானம் சேரும்போது கடனை முதல்ல அடைங்க. முதல்ல கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருங்க. சில பேருக்கு உடல் ஆரோக்கியம், உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள், உங்களுடைய அறிவுத்திறன் மூலம் சமாளித்து ஒரு முன்னேற்ற வெற்றியை அடைவீங்க. தொழில் வியாபாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தந்தையார் இந்த நேரத்தில் ஆதரவாக இருப்பார். தந்தை வழி உறவினர்கள், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மன நிறைவுகளை கொடுக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் ஒரு அற்புதமாக இருக்கும். ஏன்னா சகாயஸ்தானன்றது ரொம்ப விருதி. இந்த நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் சேரும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு அதிக முன்னேற்றம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இது போன்ற சின்ன பரிகாரம் பண்ணிங்களாவே சுக்கிர பகவான் மீனராசியில் உச்சம் அடைந்து யோகக்காரகன் ராகுவோடு இணைந்து பரிவர்த்தனை யோகம் குருவோடு, குருவின் மூலமாக அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. நீங்கள் முயற்சி செய்யுங்க. முயற்சிகள் பண்ணால் மட்டும்தான் வெற்றி. உங்களுடைய முயற்சிகள் மூலியமாக வெற்றி பெற போகிறீங்க. மகர ராசிக்காரங்க மறக்காமல் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.